ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களோட கவர்மெண்ட் ஜாப் கனவுலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா படிக்கிறீங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னோட ஸ்டடி விலாக் அண்ட் எப்படி படிக்கணும், நீங்கள் எப்படி படிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸ் எல்லாருமே கையில் வச்சுருக்கணுங்க. சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். சிலபஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தினமும் சிலபஸை பார்க்கும்போது அப்படி தான் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸை நம்ம படிச்சிருக்கோமா, அது எப்படி கான்செப்ட் இருக்குங்கிறத நம்ம யோசிக்க முடியும். எந்த மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல சிலபஸ் உங்கள் கைப்பட எழுதுங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு வந்து மேக்ஸ் மேஜர் டோபாலஜி நோட்ஸ், அதனால் அந்த நோட்ஸுக்கு மேலேயே நான் வந்து சிலபஸை எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா மேலால் நம்ம பார்க்கும்போது தினமும் அதை கண்ணில் பார்க்கும்போது என்னென்ன டாபிக் இருக்குது, இந்த டாபிக் படிச்சிருக்கோங்கிறது நம்மளுக்கு கான்செப்ட் வந்து ஞாபகம் வரும். இல்லையா அட்லீஸ்ட் ஜெராக்ஸாவது போட்டு வச்சுக்கோங்க. நான் இங்கே கைப்பட நானாகவே எழுதி வச்சுக்கிட்டேன். ஒரு நீட்டாக ஒரு ப்ரெசன்டேஷனாக எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா நானாகவே கைப்பட எழுத ஆரம்பிச்சிட்டேங்க. சூப்பராக எழுதி அதை வந்து நம்ம பின் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது என்னென்னா, நான் இப்போ தான் சிஸ்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு. படிக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எழுதி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் டைமுக்கு எந்த மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது தோணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 ஹவர்ஸ் மேலே நீங்கள் படிக்க டைம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே வந்து மனம் தளராமல் கண்டிப்பாக படிக்கலாம். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தினமுமே வந்து மேஜருக்கு அதிக கவனம் கொடுக்குறேன். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சைக்காலஜி வந்து 30 மார்க்கு. ஸோ அதுக்கு நம்ம மீடியமாக ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா போதும். ஏன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம அதில் வந்து எதுவுமே நம்மளால் கம்பல்சரி இது மாதிரி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டெஸ்ட் பேப்பரை வச்சு நான் வந்து அதை மட்டும் பார்த்துக்கலாம். நோட்ஸ் அதை வந்து எடுத்தோம் அப்படின்னா டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் மேஜருக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்து அதை மட்டும் படிக்கிறது தான் நான் வந்து என்னோடய மோட்டோவாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நான் வந்து செல்ஃபாக தான் படிக்கிறேன்னா அது குழந்தை வச்சுருக்கும் போது எப்படி நம்ம படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி பரவாயில்ல, ஆனால் அந்த கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக படிங்க. நான் வந்து நோட்ஸ் வந்து கைப்பட சில விஷயங்கள் நானே எடுக்கிறது, என்கிட்ட இருக்கிற நோட்ஸை வச்சு அதையே நான் வந்து படிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து சில கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணனால அதுலேருந்து நோட்ஸ் வந்து எனக்கு சில இது கிடைக்கிது, அதை வச்சு நானும் யூஸ் பண்ணி படிச்சுட்ருக்கேன். தென் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தாங்க படிச்சுட்ருக்கேன். நீங்களும் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளோட வீடியோஸ்லேயே நான் என்னென்ன சேனல் வந்து பார்க்குறேன், எந்தெந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்து நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கில் நிறையா மேஜர், எல்லா மேஜருக்குமே ஃபியூச்சர் விஷனில் எல்லாம் வீக்லி 1 டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் உங்கள் டெலகிராம் குரூப்பில் போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆன்சர் கீயோடு கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த யூனிட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்கும் நமக்கு கால்ஃபர் விட்டுருக்காங்க. டெட்டுக்கு படிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி படிக்கிறதா டெட் படிக்கிறதா ஒரே குழப்பமாக இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பிலேருந்து பின்வாங்காதீங்க, அதை படிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டெட்டுக்கு எத்தனை எக்ஸாம்னு. பிஜிடிஆர்பி சிங்கிள் எக்ஸாம், நீங்கள் இதை வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. சைக்காலஜி படிக்கிற போது இதுக்கும் காமன் தான். இப்போ வந்து டெட்டு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வர கான்செப்ட் பேசிக் இது தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது பிஜிடிஆர்பி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டெட் படிக்கலாம், அதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நானும் ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் உங்களுக்கான ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணி உங்களுக்கு தேவையான புக்ஸு நோட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிடைக்கிறது எல்லாமே எந்தெந்த சாப்டர், நீங்கள் இப்போ மேக்ஸ்னால் எந்தெந்த சாப்டர் படிக்கணும், இந்த சாப்டர் வந்து மார்க் பேஸ் பண்ணுற சாப்டர்னு பார்த்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் எடுத்து வச்சு ஒவ்வொரு டாபிக், இந்தந்த டாபிக் இந்தந்த இது வரும் அப்படி முதல்ல அந்த டாப்பிக்கில் இருக்க கான்செப்டை படிங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்குள்ளே இன்டீரியராக இருக்கிறது கூட நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவலாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த டாபிக் வந்து சிலபஸ் இதே இந்த டாபிக்னா அந்த டாபிக் பார்த்தோன்னே அந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். படிச்சுட்டு தினமும் அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிவிஷன் கண்டிப்பாகவே நான் கொடுக்கணும். நான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து மேக்ஸ் தான். மேக்ஸ் வந்து நான் கைப்பட நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னோட நோட்ஸ் நானாகவே எழுதிட்டு இருந்தது. அது ஏற்கனவே எழுதி வச்சதுக்கப்புறமே நம்ம ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோவில் கூட இந்த மாதிரி காமிக்கிறேன். இல்லை நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் போட்டு நம்ம வந்து எல்லாருமே காமனாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லையா நான் என்னோடய வீடியோஸ்லேயே நான் வந்து படிக்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், டீச் பண்ணுற மாதிரி நான் கூட சொல்லி
மேக்ஸாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை தமிழாக இருந்தாலும் என்கிட்ட இருக்க கொஷின் பேப்பர்ஸ்லாம் காமிச்சு உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே இல்லாத போது அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் படிக்கிறது எப்படி படிக்கிறேன் என்னென்னு உங்களுக்கு கான்செப்ட் புரியலாம். ஸோ அந்த மாதிரி வேணும், வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி போடுங்க, நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் நோட்ஸ் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் போடுறதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஒரு நாள் நம்ம வந்து வீக்லி இந்த டேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி நான் வந்து படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் இந்த மாதிரி வீடியோஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் வீடியோஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னிங்கன்னா தான் நான் தொடர்ந்து அடிக்கடி வீடியோஸ் போட முடியும். இல்லைன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு லெத்தாஜிக்காக நானும் கொஞ்சம் சரி கிடைக்கிற டைமில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை நிறைய பேர் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம அவங்களுக்காகவாது ஹார்ட் ஒர்க் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும், அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சில பேருக்கு நோட்ஸே இருக்காதுங்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போதே அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக முதல்ல படிக்கணுங்க. படிக்கும்போது இன்றைக்கி படிக்கலாம், நாளைக்கு விட்டுறது, நாளைக்கு விட்டுறது அப்படி இல்லை கூட. டைம் கம்மியாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் அந்தாவது நீங்கள் படிக்கணும். விட்டாக படித்தாலுமே குழந்தை வச்சுருக்கும்போது தொடர்ந்து படிக்க முடியாது. அவங்க தூங்கும்போது 1/2 hour தூங்குவாங்க, அந்த டைமில் படிங்க. அப்புறம் அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வேலையை அவங்கள வச்சுட்டு கூட செய்யலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் நோட்ஸ் மாதிரி நம்மளே ஆன்லைனில் பார்த்து எடுத்துக்கிறது, அந்த மாதிரி கிளாஸ் நோட்ஸ் இது எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எது இம்பார்ட்டனோ அதை நம்ம வந்து கையில் வசம் இருக்கும்போது அதை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம இருந்துச்சுன்னா கூட நம்ம எடுத்து பார்க்க மாட்டோம். நோட்டில் வந்து என்ன இது ஏதோ எழுதி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் இந்த மாதிரி வேணும், இல்லை நீங்கள் படிக்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நான் சில இதெல்லாம் ChatGPTயில் போட்டு தாங்க படிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து தெளிவாக எதுவுமே கிடைக்காத போது நம்ம வந்து ஆன்லைன் சோர்ஸ் தான் வந்து நம்ம எடுக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மேக்ஸ் மட்டும் படித்தா போதுமா? எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். தமிழ் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியுங்கும்போது தமிழில் வந்து நான் வந்து சரி ஒவ்வொரு சாப்டராக வந்து ஒவ்வொரு முடிச்சுட்டு வரேன். அதனால் அதை படிச்சுட்ருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எது முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி படிங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸ் பற்றின நான் முக்கியமான நிறைய தகவல்களை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் கேட்டிருந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடியோஸ் போடணும்னு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரில் இருக்க கொஷின்ஸ்லாம் அதிகமாக போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. எப்பயுமே அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவன் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 யூனிட்டாவது கம்ப்ளீட் பண்ணி பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பையன் அவன் வந்து எந்திரிச்சிட்டான். சரி அவனை வச்சுக்கிட்டே எப்படியாவது இந்த ஒரு தமிழை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா பாதி பெண்டிங் வச்சா மைண்டில் அதான் தோணும், என்னடா இது இப்படி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டா தான் ஒரு நிம்மதி இருக்கும். சரி இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம் அப்படி. அதனால் கொஞ்சம் நேரம் அவனை வச்சுருங்கன்னு சொல்லி வெளியே எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து அந்த யூனிட்டை முடிச்சாச்சு. தென் வந்து நீங்கள் என்னென்ன கைவசம் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ், அதை ஜெராக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ இல்லை கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களோ ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா இப்போ நிறையா யூடியூப் சேனல்லாம் கொஷின்ஸ் வந்து மாடல் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, அது. அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் 1 by 1 நோட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் படித்ததை அப்படியே விட்டுறக்கூடாது, ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வீடியோஸ் பாருங்கள் தொடர்ந்து, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு தனியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்குது. ஜிகேவும் நான் உங்களுக்கு நிறையா கொடுக்குறேன். நான் வந்து எது இம்பார்ட்டனோ அந்த மாதிரி மட்டும் தான் எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி படிக்கணும், என் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.